எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை தான். இன்றைக்கி பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நான் ஒரு தேங்காவை நல்லா திருவி மிக்சியில் ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்ச தேங்காவை நல்லா வறுத்துக்கிடலாம். நல்லா கேஸ் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு தேங்காவை நல்லா வறுத்துக்கிடலாம். இது நம்ம பூரணத்துக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு பூரணத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு நல்லா வறுக்கலாம். தேங்காவை நல்லா வறுத்துருக்கும் போது கொழுக்கட்டை ரொம்ப நாளாக 2-3 நாளாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால நல்லா வறுத்துருக்கோம். இப்போ இனிப்புக்காக ஒரு 200 கிராம் அளவுக்கு மண்டை வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை போடும்போது சாப்பிடும்போது சின்ன பிள்ளைகளுக்கு 1-2 கிடைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு நல்லா ஹீட்லேயே நல்லா வெல்லம் நல்லா உருகி வந்துட்டு மெல்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் 1-2 இருக்குது. இது கொழுக்கட்டை நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சு வேக வைக்கும் போது நல்லா மெல்ட் ஆகி வரும். அது நல்லா இந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாசனைக்கு ஒரு 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பூரத்துக்கு ரெடி வச்சுருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு ஒரு 3 டம்ளர் அளவு சின்ன டீ கப்பில் 3 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். பச்சரிசி நல்லா கழுவி காய வச்சு அரைச்ச பச்சரிசி மாவு, வீட்டிலே அரைச்சி வச்ச மாவு தான். இது நல்லா சாஃப்டாக வரும். நல்லா டேஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிணையிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நம்ம வெந்நீர் போட்டு வச்சுக்கணும். வெந்நியை வச்சு தான் நம்ம மாவு பிணையணும். இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, நம்ம டேஸ்ட் ஏற்றாப்புல உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு வெந்நியை வச்சு நம்ம மாவு பிணையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா கொழுக்கட்டை மாவு நல்லா சாஃப்டாக வரும். அதனால் நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க வச்ச ஆற வச்ச வெந்நீர் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா மாவு பிணைஞ்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம மாவு பிணையணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு இதை நான் ஃபஸ்ட்டு தடவை ஊற்றின தண்ணியே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, உங்களுக்கு அதுக்கு ஏற்றாப்புல ஊற்றி இப்போ பிடிச்சி பார்த்தோன்னா நம்மளுக்கு மாவு ஊட்டி வருது இல்லையா, இதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இதை நல்லா பிணைஞ்சிக்கிடலாம். நல்லா மாவு ஒன்று சேர்த்து பிணையணும். விநாயகர் சதுர்த்தின்னு இங்கே நிறைய பறவைகளெல்லாம் நிறைய வந்திருக்கு. அந்த சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நல்லா மாவு நல்லா பிணைஞ்சிட்டோம் இல்லையா, இந்த ஸ்டேஜில் நெய் போட்டுக்கலாம். நெய் போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும், வாசமாக இருக்கும். கொழுக்கட்டை நல்லா ஷைனிங்காக வரும். மாவு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. போட்டதுக்கு பிறகு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மாவு பிணைஞ்சிக்கிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவனும் மற்றும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மாவு பிணைஞ்சாச்சு. கையில் ஒட்டலை. இதுதான் ஸ்டேஜ். நம்ம பீச் பார்த்தாலும் பாருங்கள், கையில் ஒட்டலை. இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன உருண்டை பிடிச்சி ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிட வேண்டியதான். இப்போ மாவு பிணைஞ்சாச்சு, பூரணம் ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ வாழை இலையில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம்.
வாழை இலையில் வச்சு வேக வைக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது ஒரு சின்ன மாவு எடுத்து நம்ம கையிலே தட்டணும். கையிலே தட்டி அந்த எட்ஜஸ் எல்லாம் வெடிப்பு வரும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டதுக்கு பிறகு நல்லா நம்மளுக்கு இன்னும் நல்லா பெரிய சைஸாக வேணும். நல்லா தட்டி ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு பூரணத்தை நம்ம வச்சு நல்லா மடித்து விட்ருவோம். பாருங்கள், மடித்ததுக்கு பிறகு நம்மளுக்கு இப்படி வரும். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஃபோல்ட் பண்ணி இப்படி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம ஒரு 10லேருந்து 12 போல் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம அதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போது இட்லி சட்டியில் கீழே தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ஒரு பிளேட் மட்டும் வச்சு அது மேலே ஒன்று ஒன்றா எல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுருவோம். வாழை இலையில் வச்சு வேக வைக்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும். வேகும் போதே நல்ல வாசம் வரும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு உடஞ்சும் வராது. வாழையில் வைக்கும் போது நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கு கொழுக்கட்டைக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் வாழை இலை. இப்போது எல்லாம் அடிச்சாச்சு. இப்போது ஒரு ரவுண்டாக வாழை இலை முடிஞ்சிட்டு மிச்சம் இருந்த ஒரு 4-5 போல் உருண்டையாக பிடிச்சி உள்ள ஸ்டஃபிங் வச்சு வேக வைக்க போகிறேன். நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம வச்சுக்கலாம். ஒரே ரவுண்ட்லேயே நான் எல்லாத்தையும் வச்சிட்டேன். இப்போ ரவுண்டாக பிடிச்சிருந்தேன்னு சொன்னாலே அதையும் உள்ளே வச்சிடலாம். வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சிடணும். வேகும் போதே அந்த வாசனை வரும் வெளியே. இப்போ பார்க்கலாமா? ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோன்னா இலையோட வாசம் அப்படி அடிக்கி நம்ம தொட்டு பார்க்கும் போது கையில் ஒட்டலைன்னா நல்லா வெந்துடும். சுட சுட கொழுக்கட்டை ரெடி. நம்ம மேலே உள்ளதே நல்லா வெந்து இருக்கும்போது கீழே உள்ளதும் நல்லா வெந்துடும். அதனால் நம்ம ஒன்று பார்த்தாலே போதும். நல்லா வெந்துட்டு பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை. வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவனும் மற்றும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சுட சுட ரெடி ஆகிட்டு தொடவே ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ சாமி கும்பிட்ட பிறகு தான் இதை சாப்பிட்ணும். பாருங்கள், இலையில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாம். இப்படி இருக்குது. இப்போது நான் ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துருக்கோம். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கா? இதுதான் எங்களோட விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.